18 மில்லியன் செலவில் கதிரவழி புதூர் வீதிக்கான கொங்கிரீட் பணிகள் ஆரம்பம். கோரளைப்பற்று வடக்கு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கதிரவழி புதூர் வீதிக்கான கொங்கிரீட் பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூவலப்பள்ளி பிரசாந்தன் ஆரம்பித்து வைத்திருந்தார். கடந்த யுத்த காலம் முதல் செப்பனிடப்படாமல் குன்றும் குழியுமாக காணப்படுவதன் காரணமாக குறித்த வீதியின் ஊடாக தமது அன்றாட போக்குவரத்திற்கு பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவது தொடர்பில் குறித்த பகுதி மீனவர்களும் விவசாயிகளும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாதன் அவர்களிடம் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் குறித்த வீதியானது செப்பனிடும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மாவட்டம் பூராகவும் விவசாயம் மற்றும் மீன்பிடி போன்ற வாழ்வாதார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வீதிகள் இனம் காணப்பட்டு அவற்றை முன்னுரிமை அடிப்படையில் செப்பனிட்டு மக்கள் பாவனைக்கு கட்டம் கட்டமாக கையளிக்கப்பட்டு வரும் நிலையில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் 18 மில்லியன் செலவில் குறித்த வீதியானது செப்பனிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். குறித்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதிச் செயலாளர் இணைப்பாக்கம் பை சந்திரகுமார், கோரளைப்பற்று வடக்கு வாகர பிரதேச குழு தலைவர் மதிவேந்தன், கிராமிய குழு உறுப்பினர்களான சாந்தன், சிவநேசன் உட்பட கிராம சேவகர், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், மீனவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.